வணக்கம் நண்பர்களே, நலமுடன் வாழ்வோம். ஒரு தோழி ஏசிஎல் இன்ஜூரிஸ் பத்தி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. எந்த ஒரு டிசீஸா இருந்தாலுமே சரி, முதல்ல நீங்க கரெக்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய மனசு தான். மனசளவுல நீங்க முதல்ல ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. இதுல இருந்து நம்ம முழுசா வெளில வந்துடுவோம், நல்ல ஆரோக்கியத்தோட இருப்போம் அப்படிங்கறத 100% நீங்க உங்க மனசுல வந்து பதிய வைங்க. அதாவது ஏசிஎல் இன்ஜூரியஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த இன்ஜூரி வந்து எந்த லெவல்ல இருக்குது, நீங்க உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாம் டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க வந்து செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் சொல்லிட்டு நீங்க ஒரு 2 3 டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுன்ற கண்டிஷன்ல இருக்கிறத ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஜஸ்ட் இப்ப நீங்க மேனேஜ் பண்ணி நடமாடிக்கிட்டு இருக்கீங்க, நடந்துகிட்டு இருக்கீங்க, ஆனா வலி மட்டும் இருக்கு, அதை மேனேஜ் பண்ணணும்னாக்கா அதுக்கான எக்ஸசைஸ் இருக்கு, முத்ராஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க வந்து உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து இருந்துச்சு இது. எனக்கு ஒரு 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேக் வந்து இதே எனக்கு ஏசிஎல் இன்ஜூரிஸ் இருந்தது. ரொம்ப அந்த ஏசிஎல் வந்து கிழிஞ்சிருச்சு, ரெஸ்ட்ல தான் இருக்கணும்னு ஒரு அதான் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் போய் ஒரு டாக்டர் பார்க்கும்போது என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து நீங்க ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி அட்மிஷனே போட்டாச்சு. அப்புறம் வந்து எங்க அண்ணன் திடீர்னு நைட் கால் பண்ணி, உடனே நீங்க ஆப்ரேஷன் பண்ணிடாதீங்க, இன்னொரு டாக்டர்கிட்ட போய் செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க, அவரும் சொன்னார்னாலும் நீங்க இன்னொரு டாக்டர் போய் பாருங்க, இன்னொரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறமா நீங்க ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க, உடனே பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நாங்க டிஸ்சார்ஜ் ஆகி, இல்லைங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டோம். இன்னொரு டாக்டர் போய் பார்க்கும்போது தேங்க் காட் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு உடனே நடமாடணும்னா நீங்க வந்து 10 நாள்ல உடனே உங்களுக்கு குணமாகணும்னா நீங்க ஆப்ரேஷன் தான் பெஸ்ட். இல்ல நீங்க 3 மந்த்ஸ் வந்து உங்களால ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னாக்கா நீங்க வந்து ஆப்ரேஷன் தேவையில்லை. நீங்க வந்து ஆனா ரெஸ்ட், கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நீங்க உங்களுடைய இது என்ன, உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, டாக்டர் என்ன சொல்றாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஆனா இது வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கிறது மூலயமா தான் இது வந்து சரி பண்ண முடியும். நீங்க வந்து டாக்டரே வந்து அதுக்கான இது சொல்லுவாங்க. ஒண்ணு மாவு கட்டு மாதிரி போட்டு விடுவாங்க, அப்படி இல்லைன்னா பெல்ட் கொடுப்பாங்க. பெல்ட்னா இங்க இருந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்க முட்டியை மடக்க முடியாது, காலை இந்த மாதிரி மடக்கி தொங்க போட்டுலாம் உட்கார முடியாது, இப்படியே நீட்டினபடியே தான் வச்சிருக்க முடியும். 3 மந்த்ஸும் நீங்க அப்படிதான் இருக்கணும். பெட் ரெஸ்ட் தான் வச்சுக்கோங்களேன், நீங்க பெட் ரெஸ்ட்ல தான் இருக்க முடியும். அப்படி இருந்து நீங்க கியூர் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம பழைய மாதிரி பழகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். எடுத்தோடனே நம்ம பழைய மாதிரி நடந்துருவோமானா இல்ல. ஏன்னா இவ்வளவு நாள் இப்படி ஸ்டிப்பா இருந்துருச்சு இல்லையா காலு, அது கொஞ்சம் அந்த லூப்ரிகண்ட் ஆகுறதுக்கு. ஏன்னா நம்ம ஏசிஎல் வந்து என்னன்னா இந்த அந்த லிகமெண்டோட வேலையே என்னன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஒரு லூப்ரிகண்ட் கொடுக்கறது தான் அந்த இது. அதனால நம்ம அதை வந்து அப்படியே வச்சிருந்ததுனால அது கொஞ்சம் நாள் ஆகும். அதனால நீங்க பயந்துக்காதீங்க. ஒரு 10 days ஒரு 20 days இப்படியே கொஞ்சம் மெதுவா நடந்து பழகுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து உங்க பழைய நடைக்கு உங்களால திரும்ப முடியும். ஆனா அந்த 3 மாசம் நீங்க ரெஸ்ட்டுக்கு பிறகு நீங்க வந்து கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். எக்ஸசைஸ் பண்ணா மட்டும்தான் இதை வந்து நீங்க திரும்ப கொண்டு வர முடியும். ஆமாங்க, நான் எக்ஸசைஸும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு அது வரும். அதனால ஸ்கிப் பண்ணாம அந்த எக்ஸசைஸை பார்த்துக்கோங்க. அதனால எக்ஸசைஸ் தான் முக்கியம். என்னங்க ஏற்கனவே நான் வலிக்குதுங்கிறேன், இதுல வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ண சொல்றீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. தயவு செஞ்சு அது மாதிரி கேட்காதீங்க. நோ பெயின் நோ கெயின். அதனால நீங்க கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமாங்க, கோமா ஸ்டேஜ்ல உள்ள ஒரு பேஷண்ட்டுக்கு கூட அவரால் எதுவுமே பண்ண முடியாது, எந்திரிச்சு நடக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு கூட பிசியோதெரபிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி விடுறத நீங்க பாத்திருப்பீங்க. அப்ப என்ன, அவங்கனாலே பண்ண முடியலன்னா கூட இன்னொருத்தவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணி விட்டு அவங்கள வந்து மாத்த முடியும், அவங்கள முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப நீங்க வந்து ஓரளவுக்கு நடமாடுற நிலைமையில இருக்கீங்கன்னா கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான். ஆனா இது வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் தான், கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். நீங்க வந்து நாளைக்கே குணமாகணும்னு நினைக்க கூடாது. கொஞ்சம் ஸ்லோவா ஆனாலும் இது வந்து, ஏன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். ஏன்னா எனக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்திருக்க வேண்டியது, அது வந்து நடக்காம நான் வந்து ரெஸ்ட்ல இருந்து நான் இதெல்லாம் பண்ணி இதை வந்து நான் கியூர் பண்ணியிருக்கேன். அதனால வந்து ஆனா உங்களுடைய இது என்ன அப்படிங்கிறது உங்க டாக்டரும் உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டும் தான் சொல்ல முடியும். அதனால நீங்க அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் முத்ராஸ்ல வந்து முட்டி வலிக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். சந்தி முத்திரை. சந்தி முத்திரைங்கிறது வந்து ரைட் ஹேண்ட்ல மோதிர வரலோடையும் லெஃப்ட் ஹேண்ட்ல நடுவரலையும் கட்டவரலையும் இணைச்சுக்கணும். மீதி 3 விரலும் இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். நல்லா அப்படி முதுகெலும்பை ஸ்ட்ரைட்டா வச்சு உட்காந்துக்கோங்க. உங்களால எந்த பொசிஷன்ல உட்கார முடியுமோ அந்த பொசிஷன்ல உட்காந்துக்குங்க. கண்ணை மூடி இப்படியே உட்காந்துக்கோங்க. காலையில ஒரு 20 நிமிஷமும் நைட்டு ஒரு 20 நிமிஷமும்
கம்பல்சரி நீங்க பண்ணிக்கோங்க. நீங்க வலியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆக முடியும். அந்த மாதிரி நீங்க அந்த எக்ஸசைஸையும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். உங்க கால் வந்து பழையபடிக்கு வந்து நல்ல திரும்ப நீங்க பழைய நிலைமைக்கு நடக்க முடியும். ஏன்னா நம்ம ஏசிஎல் ப்ராப்ளம் வந்து என்னன்னா நேரா நடக்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த தசைநார் வந்து கிழிஞ்சு இருக்கிறது வந்து என்னன்னா நம்ம டேர்ன் பண்ணும்போது தான் அது வந்து நொடிச்சு விடும். அதாவது நம்ம ஃபாஸ்டா நடந்தாலோ இல்ல ஜம்ப் பண்ணாலோ இல்ல டேர்ன் பண்ணாலோ உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து நொடிச்சு விடும். அப்போ வந்து நம்ம வந்து இப்படி நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அது ஸ்ட்ராங் ஆயிட்டே வரும். அந்த தசைநார் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா நல்லா உங்களுக்கு அந்த நொடிச்சு விடுறது இருக்காது. நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த முத்ரா பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு கியூர் ஆகும். இது வந்து அந்த தோழி கமெண்ட்ல ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கறேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனாலதான் உடனே இந்த வீடியோவை நான் போடுறேன். முட்டி வலியில இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட வெயிட். நீங்க வந்து உங்களோட வெயிட் என்னன்னு சொல்லல, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லல. உங்களோட வயசை பார்த்துக்கோங்க. உங்களோட வெயிட், உங்க ஹைட்ல இருந்து 100 லெஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளவோ அதான் உங்க வெயிட் இருக்கணும். வெயிட் செக் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. டயட் ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இது வந்து நீங்க வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க. அந்த சந்தி முத்திரையை மறந்துடாதீங்க. 2 கையிலையும் வேற வேற விரல் பொசிஷன் மாத்திராதீங்க. ஏன்னா ரைட் ஹேண்ட்ல ஒரு விரலும் லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு விரலும் யூஸ் பண்ணணும். அதனால சந்தி முதிரை தனியாவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை போய் பார்த்துக்கோங்க. சந்தி முதிரை பண்ணிக்கோங்க. எவ்வளோ டைம் உங்களால பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் பண்ணுங்க. அது மாதிரி எக்ஸசைஸும் நீங்க உட்காந்துருக்கும் போதெல்லாம் எவ்வளோ டைம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. வெயிட் லாஸ் கண்டிப்பா பண்ணிடுங்க. இது எல்லாமே ஏசிஎல் இன்ஜூரிஸ்க்கான எக்ஸசைஸ் தான். நல்லா பாத்துக்குங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவு டைம் பண்ண முடியுமோ அவ்வளவு டைம் பண்ணிக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் உங்களுக்கு வலி இருக்கதான் செய்யும். ஆனா வலிக்குதுன்னு நீங்க செய்யாம விட்டுறாதீங்க. இந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கால்ல எந்த முட்டியில ப்ராப்ளம் இருக்கோ அந்த முட்டியை மடிச்சுக்காதீங்க. இன்னொரு முட்டியை மட்டும் மடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி எவ்வளவு டைம் இருக்க முடியுமோ, எத்தனை கவுண்ட் இருக்க முடியுமோ அத்தனை கவுண்ட் இருந்துக்கோங்க. ஆனா ப்ராப்ளம் உள்ள காலை வந்து மடிக்காதீங்க. எந்த எக்ஸசைஸா இருந்தாலுமே நான் காமிச்சிருந்தாலும் நீங்க எந்த முட்டியில ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து மடிக்காதீங்க. இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா முட்டிக்கு வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரியான எக்ஸசைஸ் தான் இது. அதாவது நம்ம நேரா நடக்கும் போதும் இப்படி அதாவது டேர்ன் பண்ணும் போதும் நமக்கு முட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக செய்யற எக்ஸசைஸ் தான் இது. நம்ம இப்படி டேர்ன் பண்ணும்போது தான் நமக்கு நொடிச்சு விடுது இல்லையா, அதுக்காக செஞ்சுக்கிற எக்ஸசைஸ். இந்த மாதிரி ரொட்டேட் பண்றதும் பாத்தீங்கன்னா நல்ல அந்த தசைநார்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிக்கும். உங்களுக்கு நொடிக்கிறது வந்து ரொம்பவே கம்மியாயிடும். அதனால நீங்க எல்லாமே பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் முட்டி மேல கை வச்சிருக்கேன். முட்டியை மட்டும் நல்லா உங்களுக்கு சுருக்கி சுருக்கி நீங்க வெறிங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ண முடியுதோ. ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 10 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்க, இல்ல 20 டைம்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் வலி இல்லாம நீங்க செய்ய செய்ய பழகிருச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்க நல்லா பண்ணிக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக தான் க்ளோஸ் அப்ல காமிச்சிருக்கேன். முட்டியை மட்டும் நீங்க நல்லா சுருக்கி விரிச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ 2 கால்லையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த காலில் ப்ராப்ளம் இருக்கோ அது மட்டும் நீங்க செஞ்சாலும் ஓகே தான், இல்லை 2 கால்லையும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு டவலை வந்து நல்லா சுத்தி எந்த காலில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த முட்டிக்கு அடியில வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது சப்போர்ட்டா இருக்கும் முட்டிக்கு. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கண்டினியூஸா பண்ணிக்கோங்க. முத்ராஸ் கண்டினியூஸா பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் கண்டிப்பா பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.